ஆண்டவர் இந்நாளிலும் தியானிக்கும்படிக்கு வாசிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்படுகிற வேத வாக்கியம் என்று சொன்னால் யோவான் அதோடைய 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம் அதோடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் அதோடைய 14வது அதிகாரம் அதோடைய 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அன்பன் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் போதுமானவர் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் அவன் நல்லவர் என்று சொல்லுகிறோம். இவைகள் சொல்லுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தை உங்களுக்கு ரெண்டாய் நான் பிரிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய முதல் பாகமாக யோபு எழுதின புத்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க ஆமை சோதரம் ஆமென் ஆசைப்படுகிறேன். வாசியுங்கள். ஆமை சோதரம். யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யோபு ஆமை சோதரம் 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லப்படுகிற ஆமை சோத்திரம் பாகத்தை வார்த்தையை நான் உங்களுக்கு முதல் பகுதியாக வைக்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தர் முதலாவது ஒரு பொன்னாய் ஆமை சோத்திரம் ஆமை பொன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம் ஒரு சுத்த பொன்னாய் மாற்றப்படும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட பொண்ணு இப்படிப்பட்ட காரியங்கள் ஆமென் உலகத்தில் இருக்கிறதா இருக்கட்டும். இப்போ அப்படிப்பட்ட மதிப்பு நிறைந்த மகிமை நிறைந்த மகத்துவம் நிறைந்திருக்கிற காரியத்தை போல யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் இந்த பொன்னை போல என்னை உருவாக திளங்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் சஞ்சலப்படுகிறோம். பாஸ்டர், நான் எவ்வளவு தூரம் செபிச்சு அவன் சோத்திரம் கவலையை குறித்து மாறணும், இந்த கவலையே படப்படாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. ஆண்டவருக்கு மேலே ரொம்ப விசுவாசம்தான், விசுவாசத்தோடு தான் இந்த ஜெபத்துக்கு கடந்து வந்தாங்க. அவங்க இறுதியும் கிட்ட வரும்போது ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் பயம் இருக்கு, கொஞ்சம் தேற்றிக்கான்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு வார்த்தை கொடுத்த பிறவும் என்ன நடக்கும், ஏது பாஸ்டர் நாங்கள் அப்படி சொல்கிறோம். அந்த இறுதியை சொல்லுகிற என்னன்னா, பாஸ்டர் நாங்கள் நிறைய பிரயாசப்பட ஆண்டவர் மேலே தான் விசுவாசம், ஆண்டவர் மேலே தான் நம்பிக்கை, ஆண்டவர் மேலே தான் நாங்கள் எல்லாம் பற்றுதல் இருக்கோம். ஆனால் பாரம் எங்களை விட்டு போக மாட்டேங்குது. அல்லேலூயா. நெருக்கம் எங்களை விட்டு போக மாட்டேங்குது, மன சஞ்சலம் எங்களை விட்டு போக மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆமை சோத்திரம் நெருக்கமும் பாரமும் சஞ்சலமும் ஒரு பெரிய ஆதாயம் என்கிறத நாம மறந்து போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொன்னாக விளங்கும்படி நீ சோதிக்கப்படணும். சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக கர்த்தர் விளங்க வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நெருக்கங்கள் இருதயத்தை மாறி போகல, சஞ்சலம் இருதயத்தை விட்டு மாறி போகல. அவன் நல்லா இருக்கிறான், அவன் உயர்ந்து இருக்கிறான், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை, அவன் மேன்மையா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், நல்ல மனமகிழ்ச்சி, நல்ல ட்ரெஸ், நல்ல ஆவணம், நல்ல காரியம், நல்ல அலங்காரம் போட்டுட்டு போறான். எங்களால முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நீங்கள் நெருக்கத்தையும் பாரத்தையும் சஞ்சலப்படுகிறதையும் ஆதாயம் என்று எண்ணிக்கொள்ளலை நாள் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நெருக்கப்படுகிற ஒரு ஆதாயம், ஆமென். நான் சஞ்சலப்படுகிற ஒரு ஆதாயம், நான் கண்ணீர் விடுகிற ஒரு ஆதாயம், ஆமென். நான் துன்பப்படுகிற ஒரு ஆதாயம் என்கிற சின்ன இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு நெருக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு கர்த்தர் இதனுடைய பெரிய காரியத்தை செய்வார் என்கிற நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா, அல்லே. ஆனால் பக்தன் யோபு சொல்ல, என் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா.
என் நெருக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் துன்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் பாடு வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அறிந்தவராய் அவர் சொல்லுகிறார், வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் வழிகளை அறிந்து அந்த வழிகளை என்னை சோதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தர் சோதிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம், கர்த்தர் சோதனைக்கு விட்டு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் புடம்பிடும்படிக்கு விட்டு கொடுப்பார், கர்த்தர் நெருக்கப்படும்படிக்கு விட்டு கொடுப்பார். நீ சொல்லணும், இங்கே பொன்னாக விளைய செய்கிற ஆண்டவர், நீ சொல்லணும், இந்த நெருக்கம், இந்த பாடு எனக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடல் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கப்படுகிறனால ஒரு ஆதாயம் என்கிற சிந்தனை அவனுக்கு உண்டாயிருக்குமானா, இந்த நெருக்கம், இந்த பாரப்படு யோசனை உன்னை ஒரு நாள் சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கவலை எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கலக்கம் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. கலக்கம் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கப்படுகிறது ஒரு ஆதாயம் என்று நினைச்சுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பேங்க்ல காத்திருந்தா ஆதாயம் இல்லாம போகுமா? பேங்க்ல நீ ஒரு நாள் மெனக்கட்டா ஆதாயம் இல்லாமல் போகுதா? 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 போகாது. அல்லேலூயா. அந்த பேங்கை விடைக்கும் பெரிய மகத்துவம் நிறைந்ததான் பரலோகம். அல்லேலூயா. நீ அந்த பரலோகத்துக்கு எத்தனை நாள் வேணாலும் நீ காத்துடு, எத்தனை நாள் நீ வேணாலும் உபத்திரப்படு, ஒரு மகிமை, ஒரு மகத்துவம், ஒரு மேன்மை உண்டாயிராமல் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை சோதித்த பின்பு நீ மகிமையில விளங்குவ. நீ கர்த்தரை சோதித்த பின்பு நீ மறுரூபமாக்கப்படுவ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஓடுறோம், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னுடைய காரியத்தை செய்யவே எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில வேதவசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா நீங்கள் பாவிகளாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். பரிசுத்தரமாக இருந்தால் நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போயிடுறோம். அல்லேலூயா. என்னைக்காவது நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கீங்களா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கு, என்ன பாவம் இன்னும் இருந்துட்டு நான் பரலோக ராஜ்யத்தில் வராமல் இருக்கும்படிக்கு என்னெல்லாம் பாவம் இருக்கு, அதை நிதானித்து பார்த்து அந்த ஒவ்வொரு பாவமும் அறிக்கையிட்டு அதை விட்டு மாற்றி உங்கள் சுவாபத்திலிருந்து உங்கள் நடத்தையிலிருந்து விட்டு மாற்றினது உண்டானா, பிரயாசப்பட்டது உண்டானா? இல்லை. அவை சோத்திரம். நீங்கள் கர்த்தருக்காய் செய்யாமல் நமக்காய் செஞ்சு என்ன செய்வோம், ஏது உடுப்போம், என்ன காரியம், என்ன மனுஷன் பேசுவோம் என்கிற பிரயாசம், அதனால தான் சோதிக்கப்படும் பொழுது ஆதாயம் இல்லை என்கிற சிந்தனை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கை கவலை தான், என் வாழ்க்கை கண்ணீர் தான், என் வாழ்க்கை கஷ்டம் தான். ஆமென் சோத்திரம். நான் துக்கமாக சந்தோஷமாக இருக்க முடியாது, என் வாழ்க்கையில் இப்படி தான், என் தலை எழுத்துன்னு சொல்லுகிற சத்தம் என் காதுகளில் விழுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குப்பையிலிருந்து உயர்த்தின ஆண்டவரை நீ மறந்து போகாத. அல்லேலூயா. There is no head fate. அல்லேலூயா. எந்த இடத்துலையும் தலையெழுத்து இல்லை. அல்லேலூயா,
Hallelujah. There is no head fate. Hallelujah. 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 எல்லாம் முன்குறிக்கப்பட்டவை. Hallelujah. எல்லாம் முன்குறிக்கப்பட்டவை. Hallelujah. உன் சிரசில் திணிக்கப்பட்ட காரியம் அல்ல, உன் வாழ்க்கைக்காக திணிக்கப்பட்ட காரியம் அல்ல. நீ கர்த்தருக்கு கண்டு ஆயத்தப்படாததுனாலதான் உனக்கு ஆதாயம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆதாயம். அல்லேலூயா. ஒரு பொன்னாக விளங்குகிற ஒரு ஆதாயம். அல்லேலூயா. ஒரு மகிமையில் விளங்குகிற ஒரு ஆதாயம், ஒரு சமாதானத்தை பெறுகிற ஆதாயம் சோதிக்கப்படும் பொழுது கிடைக்கிறது. அல்லேலூயா. நான் அதிகம் கேட்பேன், ஆண்டவர் என்னை சோதியும். நான் உங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் என்ன அதிகமாக தண்டியும் கேட்பேன், தரமாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தரமாட்டேங்கிறார். கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாசங்களுக்கு கேட்காமே தருது. கொஞ்சம் வேணுமா நீங்கள் கேட்டால் நான் தாராளமாக ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாழா வேதவசனம் சொல்லுகிற சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பொறுமையோட காத்திருந்த அந்த பொறுமையோட காத்திருந்தது பலன் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையில நான் கேட்கறது உண்டு, அனுதினமும் கேட்கறது, ஆண்டவர் என்னை சோதியும். முன்னாடியெல்லாம் என்னை சோதித்து பார்த்தீங்க, என்ன சோதியும், என்னை பிடமிடும், தரமாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், சோதனை முடிந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு மனமகிழ்ச்சி உண்டாயிருக்கு. அல்லேலூயா. 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 ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு புதிதாகிற வாழ்க்கை, ஒரு கிஃப்ட், ஒரு பிரசன்டேஷன் கிடைக்கிற வாழ்க்கை. வேதவசனம் கொரிந்தியர்ல சொல்லப்பட்டு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பலவைகள் கடந்து போயின. உன் வாழ்க்கையில இன்னைக்கு புதிதான காரியம் கிடைச்சிச்சா? உன் வாழ்க்கையில இன்னைக்கு புதியான கிஃப்ட் கிடைச்சிச்சா? உன் வாழ்க்கை கர்த்தரிடத்துல இருந்து. அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. வேதவசனம் சொல்ல, உலகத்தில் வாழுகிற உங்களுக்கு உபத்திரம் பாடுகள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன் உலகத்தை. அல்லேலூயா. அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் ஜெயித்தது உண்டானால் இந்த உலகத்தில் பாடு உபத்திரம் இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை, the spiritual life is always a gift. கர்த்தரிடத்தில் இந்த புடமிடல், இந்த சோதனையில் ஒரு பொன்னாக விளங்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. 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 ஒரு பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் யோபு காண்கிறான். பாருங்க, யோபு 23:1 வாசிங்க. யோபு பிரதித்திரமாக, இன்றைய தினமும் எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கலாம் வாரை கடினமானது கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். இதுல 9வது அதிகாரம் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை வாசிப்பி, அவன் அந்த சோதனை, அந்த நெருக்கத்தை அவன் விவரிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. விவரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் சொல்லுகிறான், என் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவரை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பக்தன் யோபு இவைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் தருணங்களை ஏற்படுத்தது உண்டானால், நீயும் நானும் சோதனையும் அவன் நெருக்கத்தையும் அனுபவிக்கும்படி சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு தருணங்கள் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில கண்ணீர் கவலையெல்லாம் தருவார். அதெல்லாம் புரிஞ்சு நம்ம நினைக்கணும், இதுல எனக்கு ஒரு ஆதாயம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல எனக்கு ஒரு உருமாற்றம் உண்டு என்று சொல்லி நாம் அறியணும். அல்லேலூயா. கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனம் சொல்லுகிற வார்த்தையோட வாசிங்கள். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். சபைகளில் சோதரம் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருப்பார். எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லி ஒரு உறுதியாக்கப்பட்ட காரியம் கொடுக்கப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுல பார்க்கும் பொழுது, நான் நெருக்கப்படுகிறனால, நான் சோதிக்கப்படுகிறனால பொன்னாக விளங்குறேன் சொல்லப்படுது. இங்கே சோத்திரம் 1 கொரிந்தியர்ல பார்க்கும் பொழுது அவர் கலகத்திற்கு தேவன் இல்லை என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. 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 இப்போ சோதிக்கப்படும் பொழுது யாரெல்லாம் கலங்கப்படுகிறது? சோதிக்கப்படும் பொழுது யாரெல்லாம் கலக்கப்படுகிறது?
யாரெல்லாம் நெருக்கப்படுகிறது, சோதிக்கப்படும் பொழுது யாரெல்லாம் மனத்துவண்டு போறது, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி நீ யாரெல்லாம் கேட்கறது, நான் உறுதியா சொல்லுவேன். கொரிந்தியர் அழகா சொல்லப்படுது, கலகத்துக்கு தேவன் பிரிய தேவன் அல்ல, அவர் கலகத்தின் தேவன் அல்ல என்று சொல்லப்படுகிற வார்த்தை உண்மை என்று சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையை சோதிக்கப்படும் பொழுது நீ கலகப்படுறேன்னா அவன் இறுதியை சோர்ந்து போன கர்த்தர் யாரைய இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல தகப்பன் உன் கூட இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர்ட்ட சொல்லிட்டேன், பாஸ்டர் சொல்லிட்டார் கவலைப்படாதேன்னு, ஆனா இதயத்தில் மாறி போகல, இயேசுவும் கூட இல்லை. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ நானா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ன இல்லை, கலகத்து தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதிக்கப்படும் போது கலங்கி போற தேவ பிள்ளை இயேசுவும் கூட இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே தேவனுடைய பிள்ளைகளுடைய சபைகளில் இருக்கென்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கென்று சொல்லப்படுது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிதான் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கலகப்படுதா, இருதயம் கலகப்படுதா, இயேசுவும் கூட இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நாள் அளவு நீ கலகப்படுறியோ அத்தனை நாள் அளவு இயேசுவும் கூட இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எத்தனை மாதம் ஆச்சு இயேசுவும் கூட இருந்து? சோத்திரம். கொஞ்சம் நிதானித்து பாருங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கலகப்படாமல் ஆமை சோத்திரம், சோதனையில ஒரு ஆதாயம் இருக்குன்னு சொல்லி அறிந்து நீ இயேசுவை சார்ந்திருப்பேன்னு சொன்னா, இங்க வருகிறோம் இரண்டாவது பகுதியாக யோவான் 14வது அதிகாரம் அதோட 21வது வசனம். வாசிங்க, கொஞ்சம் மெதுவா நிதானித்து வாசிக்கணும். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, சோதரம் கொஞ்சம் மெதுவா போட்டோம். நான் ஒன்று பாயிண்டா உங்களுக்கு ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு நிதானித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல இந்த வாசிங்க. முதலாவது, நீ கிறிஸ்துவை அதை சோத்திரம் புடமிடப்படுகிற நேரத்தில், சோதிக்கப்படுகிற நேரத்தில் கலங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கட்டளைகளை நிறைய சேகரிச்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற, நீ சோதிக்கப்படுறியா, நெருக்கப்படுறியா, பாரப்படுறியா, கவலைப்படுறியா, கண்ணீர் மிகுந்திருக்கா, நீ அநேகமாக வேற ஒன்னையும் தேடாத, பதிலை தேடாத, கேள்வியை தேடாத, அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை தேடாத, நீ ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை நிறைய சேகரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த கட்டளையை சேகரி. இதை செய்யாத, இதை செய், இப்படி சொல்லப்பட்ட கட்டளைகளை நீ சேகரி, நிறைய சேகரி. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பப்படும்போது நெருக்கப்படும்போது என்ன செய்? முதலாவது கட்டளைகளை எல்லாம் சேகரிச்சுக்கோ. நிறைய சேகரிச்சு கை நிறைய கட்டளைகள் எடுத்து வச்சுட்டு வாசிங்க. இப்போ இரண்டாவது, அவைகளை கைக்கொள்ளு. எல்லாவற்றையும் செய்ய முடியாட்டாலும் உன்னை அநேகத்தில் சோத்திரம் உண்மை உள்ளவென்று சொல்லி கர்த்தர் கேட்கல, கொஞ்சத்துல உண்மை உள்ளவென்று சொல்லி தான் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகமான கட்டளை இருக்கு, எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஏதாவது ரெண்டாவது செய். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கட்டளையை சேகரி, இரண்டாவது கட்டளைகளை செய். தொடர்ந்து மூன்றாவது கட்டளையை செய்ய 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 ஆதாயம், சோத்திரம், அதற்கு ஒரு ஆதாயம் உண்டென்று நம்பி செய்யும் பொழுது கர்த்தருடைய அன்பு உன்னிடத்தில் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யும் பொழுது கட்டளை செய்யும் போது எப்ப ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார், எப்ப சமாதானம் தருவார் கேட்காத. அவர் ஏற்ற வேளையில் ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அன்பு பெருகும். தொடர்ந்து இப்போ இவ்வளவாய் செய்து கர்த்தரிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறான். கரங்களா உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்க. இவைகளை செய்கிறவன் அவன் கிறிஸ்துவுக்கு மாத்திரமில்லை, அவரை அனுப்பின பிதாவுடைய மகிமைக்கு அவன் சோத்திரம் அவன் சிநேகிதராக ஐக்கியப்பட்டவளா இருக்கிறாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. வாசிங்க. இப்போ நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை வாழ்க்கையில உட்பிரவேசிக்க விடுவேன்னு சொன்னா அவர் வாழ்க்கையில எவனமாய் இருக்கிறான்னு சொல்லி உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை யாரெல்லாம் பார்க்க முடியும்? இயேசுவை பார்க்க முடியுமா? வசனத்தை வாசிங்க. கடைசி 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 பகுதி மட்டும் இருந்து கர்த்தர் வெளிப்படுத்தினா பார்க்க முடியும்ல. வசனம் சொல்லுது, கர்த்தர் அம்மனுஷனுக்கு என்ன செய்வாரா? கல்லறை அண்டையில் நின்று அவை சோத்திரம் மரியாளுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? வெளிப்பட்டார். இருக்கா வசனம்? வெளிப்பட்டாரா படலையா? அப்ப மரியாள் பார்த்தாலா பார்க்கலையா? அப்ப இங்கே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கர்த்தர் உட்பிரவேசித்தா அந்த மனுஷனுக்கு கர்த்தர் வெளிப்படுவார் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியம் உண்மைன்னு சொன்னா நம்ம பார்க்க முடியும்ல. கர்த்தரை பார்க்க முடியுமா? முடியாதா? கர்த்தரை பார்க்க முடியும். கர்த்தரை பார்க்க முடியும். கர்த்தர் வெளிப்பட்டா கர்த்தர் பார்க்க முடியும். கையை வைத்து கர்த்தரை பார்க்க முடியும். சரி, சரியா? நான் ஒன்று சொல்றேன், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கு ஏதுவான உபதேசங்கள் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவனாகிலும் எவளாகிலும் கர்த்தரை பார்க்க முடியும்னு சொன்னா முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. டிவியில் மொபைலில் கேட்குற டிவியை உட, மொபைலை உட வேண்டாம். அந்த உபதேசம் இருக்கிற காரியம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தவுமானவர், சூரியனை போல இருக்கிற பிரகாசத்தை உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பார்க்க முடியும். வெளிப்பட சோதனம் வேதவசனம் அழகா மாற்றி மரியாதை பார்க்க கர்த்தர் வெளிப்பட்டார். ஆனால் பாருங்க, கர்த்தர் என்ன தொடாத, நான் இன்னும் மகிமையின் சாயல் அடையலை. அல்லேலூயா. அந்த மனுஷனாக இருக்கும்போ ரூபத்தை பார்த்தாங்க. இன்றைக்கு மனுஷனாய் அல்ல, மகிமையின் ரூபத்தில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஒருவேளை கர்த்தருடைய செய்கைகளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், கர்த்தருடைய செய்கைகளை பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமையை பார்க்கலாம் இல்லையா? மகிமையை பார்க்க முடியும், தைரியமாக சொல்லலாம். அல்லேலூயா. யாராவது கர்த்தரை பார்க்க முடியும்னு வசனத்தில் இருக்குன்னு குருட்டாய் சொன்னா நம்பாத. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சிக்கப்படுகிற நொடிகள் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுவார், அதனால பார்க்க முடியும்னு சொன்னா அவனை முதலாவது விரட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாசல் நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல, எந்த கூட்டத்துக்கும் போகிறதில்ல. யாருக்காவது செய்தி உன் இருதயத்தில் இருந்துன்னு சொன்னால், ஏதாவது ஒரு மனுஷனுடைய செய்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அந்த சூத்திரம் அந்த செய்தியை பிடிங்கி எரிஞ்சுடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை கூட அவன் சூத்திரம் அதிகமாய் பார்க்க முடியாத மோசே. அல்லேலூயா, அல்லேலூயா. நிழலாட்டமாய் தான் பார்த்தானே தவிர நேரடியாக பார்க்க முடியலை. எதை? கர்த்தருடைய மகிமையை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய இரக்கத்தினால வேதவசனம் சொல்லுகிற 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கிறவர் கூட கர்த்தர் போவார். அல்லேலூயா, கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ அவனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தருடைய செய்கைகள், கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுமா? வாழ்க்கையில கர்த்தர் உட்பிரவேசித்தா கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய செய்கையும் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய செய்கைகளை நீ பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 14:20 வாசிங்க. சோதரம் ரோமர் 14:20. சோதரம் 14 சோதரம் ரோமர் 1:20. சோதரம் சாரி ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளால் அல்ல, உண்டாக்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறதுனாலே உலக முன்னான முதல் கொண்டு
என்ன காணப்படும்? தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்க என்ன வெளிப்படுமா? தேவனுடைய கிருபையும் தேவனுடைய மகிமையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தில் இடையில கடைசியில் சொல்ல அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லைன்னு சொன்னா அவர்கள் கிரியைக்கு தக்கதான காரியம் வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கடைசி நாட்களில் கிரியைக்கு தக்கதான காரியம் வெளிப்படும் என்று சொன்னால் அவைகள் மேலோகத்தில் மாத்திரம் அல்ல, இப்பூலகத்தில் வாழுகிற உனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில சோத்திரம் உட்புகுந்தால் அவர் நிச்சயமாய் தம்முடைய கிரியைகளை வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கிரியை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? கடந்த வாரத்தில் சோத்திரம் ஒரு நேரம் கூட விடாம நான் காண்கிறவைகளை சோதரம் வெளியில் குடும்பத்தில் உள்ளவங்க பெற்றோர் பிள்ளைங்களை பிள்ளைங்க பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வதிப்பாருன்னு நான் சொன்னேன், இடைவிடாமல் சொன்னேன் அப்படின்னு உள்ளவங்களை கேள்வி வைத்துங்க. பார்க்கும்போதெல்லாம் நான் சொன்னேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். என் சொல்லுக்கு ரொம்ப கவனமாக. நான் பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன், நான் பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சந்தியானத்தில் கை வைத்தின பெருசல்ல, உண்மையாக கை வைத்தணும். நான் தான் கேட்குறேன், எப்பெல்லாம் பார்த்தீங்களோ அப்பெல்லாம் சொன்னேன். ஒரு வாரம் அளவும் எப்பெல்லாம் பார்த்தீங்களோ அப்பெல்லாம் நான் சொன்னேன். அல்லேலூயா. பிள்ளைய பார்க்கும்போது, பேர பிள்ளைய பார்க்கும்போது, புருஷனை பார்க்கும்போது, மனைவியை பார்க்கும்போது நான் சொன்னேன். இதுதான் நான் கேட்டேன். நான் வெளியே ஊரில் கேட்கல. சோதரம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்றது முதல்ல உன் நிலைக்கால ரத்தம் பூசப்படணும். அல்லேலூயா. முதல்ல உன் நிலைக்கால ரத்தம் பூசப்படணும், அதுக்கப்புறம் தான் தேசம். அல்லேலூயா. நீயும் உன் வீட்டாரும் முதல்ல பாதுகாக்கப்படணும், அதுக்கப்புறம் தான் தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நான் கேட்டேன். சோத்திரம். அவன் வீட்டுக்குள்ளேயே மாறி மாறி ஆசீர்வதிக்க கிடையாது, வெளியே போய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னும் என்ன செய்யலை? கர்த்தருடைய கிரியை வெளிப்படலை. அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தரை உள்ளே பிரவேசிக்கணும், ஆயத்தப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் வாழ்க்கையில் உட்பிரவேசித்தா கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேதவசனத்தில் சொல்லப்பட்ட காரியம், அவருடைய மகிமை, அவருடைய சாயல் வெளிப்படும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வெளிப்படும், உன் தனிப்பட்ட ஜீவிதத்தில் வெளிப்படும். உன்னை காண்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. 5 வருஷம் உன்னை காண்கிறவங்க யாராவது தேவனை மகிமைப்படுத்துறது உண்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவர்கள் யாராவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொன்னது உண்டா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்திருக்கிறார், இல்ல தெய்வம் உன்னை உயர்த்திருக்கிறார். இன்னும் உன்னை வழி நடத்த உன்னை சொன்னதுண்டா? உன்னை பார்த்து சொன்னதுண்டா யாராவது? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய செயல் வெளிப்பட கர்த்தரிடத்தை உன்னை சோத்திர கர்த்தர் உன் உள்ள உட்புகுல நீ இடம் கொடுப்பேன்னு சொன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்விடத்திலெல்லாம் உட்புகுவார் என்று சொல்லி பார்க்க முன்பதாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதோட 23வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதோட 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதை காக்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியுது. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் காக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி புரிந்து முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் அழகாய் சொல்ல கர்த்தர் ஒரு மனுஷனுடைய குடும்பத்தில் உள்ளே புகழுவார், ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் உள்ள புகழுவார், ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள கர்த்தர் உட்புகழுவார். கர்த்தர் ஒருவனுடைய ஆத்மாவில், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை கூட கர்த்தர் உட்புகழுவார். அல்லேலூயா.
அது ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் எப்படி உட்புகுவார் என்று சொன்னால், சங்கீதம் 139 23 24 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அழகாய் சொல்லப்பட்டது. சங்கீதம் 139 அதுடைய சோத்திரம் ஆமென் 23வது வசனம் 24வது வசனத்திலும் அழகாய் சொல்லப்படுது. வாசிங்க. சோதித்து வழியை உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளை என்னை நடத்தும். இருதயம் சிந்தனை எல்லாம் ஆத்மாவிலே இருக்கிற காரியம். அல்லேலூயா. இந்த ஆத்மாவோடு கர்த்தர் உள்ளே பிரவேசித்து வேண்டிய வழிகளை காண்பிச்சு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கல, நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20வது வசனத்தில் சொல்லப்படுவது போல கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உள்ளே பிரவேசித்து அவனுக்கு நல்ல மேய்ச்சலை நல்ல மகத்துவத்தை காண செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 29வது அதிகாரம் அதுடைய 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது போல அவன் கர்த்தர் மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ளே பிரவேசித்து அவனுக்கு மேன்மையானவர்களை காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் ஆத்மாவில் பிரவேசிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20வது வசனத்தில் பார்க்கிறோம் அவர் சரீரத்தில் உள்ளே பிரவேசிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் மனுஷனுடைய ஜீவிதத்தில் பிரவேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 128 3வது வசனத்தை 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய குடும்பத்தில் கர்த்தர் பிரவேசிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு சீஷர்களுக்கு கர்த்தர் வெளிப்பட்டதை நான் உங்களுக்கு கொஞ்சம் நிதானித்து அறியும்படிக்கு கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுவார், உள்ளே பிரவேசிப்பாருங்கிறத உங்களுக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது சீஷர்களுக்கு சோத்திரம் மரியாளுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். சோத்திரம் தனிப்பட்ட சோத்திரம். அதுக்கப்புறம் சீஷர்கள் கூடியிருந்த ஒரு குடும்பமாக இருந்த சீஷர்கள் மத்தியில் கர்த்தர் வெளிப்பட்டார். 2 பேராக இருந்த சோத்திரம் அந்த சரீரத்தோட கர்த்தர் வெளிப்பட்டார். சோத்திரம். சீஷரோட அம்மா சீஷரோட கர்த்தர் வெளிப்பட்டார். இன்னும் பார்க்கும் பொழுது சோத்திரம் கர்த்தர் எடுப்பட்டு போகும் பொழுது ஆவி ஆத்மாவோடு மனுஷனோட கர்த்தர் இடைப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் சரீரத்தில் ஜீவிதத்தில் குடும்பத்தில் உட்பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை உங்களுக்கு திட்டமாய் தெளிவாய் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு மனுஷனுடைய வேதவசனத்தில் சொல்லப்படுகிற நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். மரியாளுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அவருடைய நாட்களை வாசிக்கும் பொழுது நியாயாதிபதி புஸ்தகம் வாசிங்க, ஒரு சற்று திருப்பி கொள்வோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய. பின்னும் இதோ கொஞ்சம் வேகமாக வாசிங்க. கிழக்காகவும் இருக்கிற வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படும் என்று சொல்லி நோக்கி புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும் பொழுது புறப்பட்டு அவரவர் பிடித்து கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நிகழ்வு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது திராட்சை தோட்ட நடன பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதுல நான் இதை சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னா, மரியாள் அதாவது இந்த திராட்சை தோட்ட நடனத்தை செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால் கல்யாணம் ஆகாத தேவ பிள்ளைகள் இல்லை அந்த தேசத்து குடிகள் கர்த்தருக்கென்று ஏற்ற ஒரு பண்டிகையாக கர்த்தர் செய்தவைகளை நினைவு கூறும்படிக்கு அவர்கள் கூடி நடனமாடுகிற ஒரு நிகழ்வு. அல்லேலூயா,
அல்லேலூயா. நமக்கு பர்த்டே இப்படியெல்லாம் இருக்குல்ல, இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்கள் போல் அல்ல, அதை விடைக்கு மகிமையான ஒரு பண்டிகை தான் இந்த பண்டிகை. அல்லேலூயா. இது வாலிப பிரயாயத்தில் இருக்கிறதான எல்லா ஸ்திரீகளுக்கு மாத்திரம் அது பெரிதாய் எடுக்கிற ஒரு பண்டிகை. இது கல்யாணமாகிறவங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. பிள்ளை பெற்றவங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. அந்த பண்டிகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பாட்டு நிருபங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த பண்டிகையில் கொண்டாட வந்தவங்களுக்கு நல்ல பலியிட்டு சோத்திரம் பொருட்களையும் நல்ல பொன் பொருட்களெல்லாம் கொடுத்து விடுவாங்களாம். அல்லேலூயா. இதுக்கு யாரு மாத்திரம்தான்? வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம். அல்லேலூயா. கல்யாணமாகாத பிள்ளை பெறாத இருக்கிற பிள்ளைய ஸ்தோத்திரம் ஸ்திரீகளுக்கு மாத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிகழ்வு யாருக்கு இருந்தது? மரியாளுக்கு இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னுடைய சொசைட்டியில் தன்னுடைய இருந்த இடத்துல அவள் நீதிமான், அதாவது அவள் சோத்திரம் மகிமை நிறைந்த மேன்மை நிறைந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, இப்பண்டிகையில் மேன்மையானவைகளை பெறுகிறது மரியாள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி மேன்மையானவைகளை பெறுகிறது? நம்ம கையில் சோத்திரம் ஒரு பாட்டு பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு சோதனை அனுபவம் உண்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்குமா, நீங்கள் பார்த்துப்பியான்னு தெரியாது. பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கல்யாணம் மணமக்கள் என்ன செய்வாங்க, டான்ஸ் ஆடிட்டு பிள்ளை புறம் என்ன செய்வாங்க, பைசா அவங்க முகத்தில் என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? சோதனை எப்படி ஒரு நடனம் ஆடினதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா 100 ரூபா கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அன்னைக்கு அந்த பண்டிகை முடித்ததுக்கப்புறம் அதில் கலந்து கொண்டவர்களுக்கு கை நிறைவான பொண்ணும் பொருளும் கொடுக்கப்படும். அல்லேலூயா. 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 ஒரு கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணும் பொருளும் கிடைக்குன்னா விடுவோமா நம்ம? அல்லேலூயா. 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 ஆனால் மரியாதை பாருங்க, அதை விட்டுட்டு கர்த்தாவை சித்தம் என்னிடத்தில் நிறைவேற ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளை பெற்றாச்சுன்னா அந்த பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் ஸ்திரீகளுக்குன்னு நிறைய பண்டிகைகள், நல்ல பொருட்கள் கொடுக்குற பண்டிகைலாம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் மரியாள் என்ன இழந்தா, என்ன காரியம் செஞ்சா? அவர் ஏற்கனவே விதவையே தானே இருந்தா. விதவையில் சோதனம் ஆண்டவருக்கு கல்யாண ஸ்திரீயா தானே இருந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. வாலிப நாட்களில் வாலிப ஆசையை இருக்கிறது போல அவள் எல்லாவற்றையும் விட்டு, எப்படி இந்த பொன் பொருள் பண்டிகை எல்லாம் எவ்வளோ பெரிய பண்டிகை, அதுலேயும் முதன்மையான ஸ்திரீ. அல்லேலூயா. மேன்மைகளை பெறுகிற இந்த மரியாள். அல்லேலூயா. நீங்கள வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த பண்டிகைகளை குறித்து நீதிமொழி சோதரம் என்னாமோ இல்லை சோதரம் இன்னும் சோதரம் சாமுவேல் புஸ்தகங்கள்லாம் ராஜாக்கள் புஸ்தகங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அங்கே பண்டிகை ஆசரிக்கப்பட அவங்களெல்லாம் கொடுக்கப்பட்ட காரியத்தெல்லாம் பார்த்தா அவன் சோதரம் பல வர்க்கங்களையும் தட்டு தாமாலெல்லாம் கொடுத்து விடுறாங்க. அல்லேலூயா. 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 இதே இது பாருங்க, ஒருத்தனை தலையை கேட்டான், அந்த தலையை கூட வெட்டி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? யோவானுடைய எதை ராஜேந்திரன் பாதியை கேட்டாலும் அந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட மேன்மையான இடத்துல மேன்மையான மகத்துவமான அதில் ஒரு லீடர்ஷிப் நிறைஞ்சதா மரியாள். அல்லேலூயா. 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 அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமான செய்ததனால கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ எவ்வளவு யோசித்திருப்பாள், எனக்கு பண்டிகையில பரிசெல்லாம் போகும். எப்படி பரிசெல்லாம் தூதம் வந்து சொல்லினான், சோதரம் உன் மேல பரிசுத்தாவிய நிழலிட்டனால உனக்கு ஒரு ஏற்ற தேவ புத்திரம் இடத்துல உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் முதலாவது என்ன நினைச்சிருப்பா? சோதரம் அவன் சொல்லுற கவலைப்படுகிற காரியம் இருக்குல்ல, நான் புருஷன் அறியல, எனக்கு அவன் சோதரம் அதில் விவரிக்கல, ஆனால் விவரிச்சு பார்த்தா எனக்குள்ள மேன்மையெல்லாம் போயிடும். சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா பாருங்க, சோதரன் ராஜாவுடைய பேர் என்ன வரல, அவ வாக்கு பண்ணிட்டு போற, ஆண்டவரே வழியில எது வருதோ அதை நமக்கு பலியிடுவேன். எப்தா ராஜா இல்லையா? சோதரம் பாருங்க, பலியிடும்படிக்கு அவன் சோதரம் வந்தது யாரு? தன்னுடைய பிள்ளை. அந்த பிள்ளை சொல்றான், தகப்பனாரே என்னுடைய வாலிப நாட்கள் அதனுடைய துக்கம் அவன் சோதரம் அது எனக்கு இல்லை என்று சொல்லுகிற துக்கம் மாறும்படிக்கு என்னை மலை தேசத்தில் கொண்டு போய் விடுங்க. நான் போட்டோம் தோழிகள் கூட. அல்லேலூயா.
கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்திரீக்கே அர்ப்பணிக்கும் பொழுது அந்த கவலை இருந்துச்சு சொன்னா, மரியாளுக்கு இல்லாமல் போகுமோ? ஆனால் மரியாள் அந்த கலக்கத்தை எல்லாம் விட்டு, இந்த மேன்மையெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த உயர்வெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு கிடைச்ச நாளெல்லாம் போதும், இந்த பொன் பொருளெல்லாம் கிடைச்சதெல்லாம் போதும், இதில் நிறைவான ஆசீர்வாதம் எல்லாம் இருந்ததெல்லாம் போதும், கர்த்தருடைய சித்தம் என்னிடத்தில் நிறைவேற்ற ஆசைப்படுமானால் கர்த்தராகிய கிறிஸ்து என்னிடத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் உருவாக நான் ஆயத்தம் என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கங்களை பார்க்கணும். அவளை கல்லறிவாங்க, அவளை தூஷணம் பண்ணுவாங்க, அவளை ஏளனம் பண்ணுவாங்க, அவளை நெகிழ விடுவாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒன்றை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவள் ஒன்றே ஒன்று சொன்னான், ஆண்டவரே இந்த உலகத்தின் மேன்மையை வேண்டாம், இந்த சோதனையும் எனக்கு ஆதாயம் உள்ளது. அல்லேலூயா. அவள் கிறிஸ்துவை தன்னிடத்தில் வெளிப்படும்படிக்கு அவன் ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. மேன்மை என்னது பாருங்க, இந்நாள் வரைக்கும் நாம சொல்லுறோம் ஆமென் கர்த்தருடைய தாய் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மகத்துவம் ஆமென் ஸ்தோத்திரம். வாலிப நாட்களில் கிடைத்த மகத்துவங்களை பார்க்கலாம். கிறிஸ்துவை உள்ளே தரித்ததுனால எல்லாவற்றுக்கும் ஒரு ஆதாயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் அறிந்தாள், ஏற்ற விதமா யோசேப்பை கூட்டி சேர்த்தார். ஆமென் கர்த்தர் மகிமையை உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த கர்த்தர் உட்பிரவேசிக்கு முன்பதாக அவள் ராஜாவுடைய ஆமாம் ஸ்தோத்திரம் ஆமாம் அரண்மனையில் இருக்கிறவருடைய எல்லாருடைய கண் பார்வையெல்லாம் இருப்பான். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, கர்த்தர் உட்பிரவேசித்ததுக்கு அப்புறம் ராஜா கொல்ல நினைச்சாலும் கையில் ஒப்பு கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா தேடினாலும் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய இடத்தில் உட்பிரவேசித்தால் எந்த சத்ருவனை தேடினாலும் உன்னைக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில் உட்பிரவேசிக்க ஆயத்தப்பட விரும்புகிறியா? கர்த்தர் இடத்துல உட்பிரவேசிக்கும்படி உன்னை ஆயத்தப்பட விரும்புகிறியா? உன் ஆத்மாவை ஆயத்தப்படுத்த விரும்புகிறியா? உன் சரீரத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறியா? அவன் சுதந்திரம் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த விரும்புகிறியா? உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. உட்பிரவேசிச்சா கர்த்தர் உன் வாழ்க்கையில் உட்பிரவேசிச்சா மேன்மைகளை உண்டது. இழந்த மேன்மைகளை விடவும், நீ விட்டு வந்த மேன்மைகளை விடவும் கர்த்தர் தருகிற மேன்மைகள் பெரிது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில் உட்பிரவேசித்தா எந்த சத்ருவோ மேல கைப்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னிடத்தில் உட்பிரவேசித்தா நல்ல மேய்ச்சலை உள்ளும் புறமும் காண செய்வார்.